P.R. Maniyamai Institute of Science and Technology, Vellam, Tanjavur. Programs in Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, innovate, transform. Know anything about makeup? Nothing at all. Nothing at all. I went to London. I did a course in prosthetics, which was a 7-week intensive course, and I came back, and since then I've just continued. மேக்கப் போடணும்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னோம்னா அம்மா அப்பாக்கு செலவு வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தானே யூடியூப்லாம் பார்த்து மெட்டீரியல் வாங்கி கத்துக்கிட்டாங்களாமா. 3 hours அஜ்மல் எப்படி பொறுமையா இருந்தாரு? He would go to sleep. I did the makeup. He went on set. She was shocked looking at him. Okay. Oh. Nandha was really shocked looking at him. And I think I love Selvaraghavan sir's smile, you know. She complimented my house and then she said that, you know, thank you so much, and she came and approached and hugged. Prosthetic makeup அப்படினா நல்லா இருக்கிற ஒருத்தர் வந்து செயற்கையா மேக்கப் போட்டு அவங்களுக்கு காயம் இருக்கிற மாதிரி அடிபட்டா எப்படி இருக்கும் அதெல்லாம் செய்யறது தான் வந்து prosthetic makeup. ஸோ பல்லவி prosthetic makeup artist நம்ம கூட இருக்கிறாங்க அண்ட் எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ வந்து அழகா எங்களோட ஷோபிகாவை வந்து இங்கே உட்கார வச்சுட்டு போயிருக்கோம். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். என்ன prosthetic makeupனா என்ன அப்படிங்கிறத ஒரு 5 minutesக்கு அப்புறமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ பல்லவி, are you ready? Ready. Done. Okay, allowed. Okay? Done. So basically there's a difference between prosthetic and SFX. Alright, so currently what I'm doing is SFX makeup. So the colors that I'm using are basically alcohol paints. So the idea is that the makeup needs to look like it's coming from within the skin. Skin clear and the damage No, there's no damage at all. Because all these products that I use, they're all FDA approved, which means that they're absolutely safe for the skin. They're certified products. I always use all these products on myself first. So therefore, I know exactly like how it will feel, how it will smell, everything. So when I'm working with an actor, I can always like tell them in advance, you know, that this is what you're going to feel. Because our skin, it's not just made up of one color. There are like these tiny little colors which are mixed together. So therefore we have to use multiple colors. So these are cream based paints. Turn the side. Yeah. So நான் வந்து பல்லவி என்ன பண்ணிருக்காங்க அப்படினு இப்போதான் பார்க்க போறேன். ஷோபிகாவை நம்ம எப்படி விட்டுட்டு போனோம் இப்போ பார்க்க போறோம். ஷோபிகா ஒரு காயம் பட்ட மாதிரியே இருக்குல்ல? யாரோ ஒரு எப்படி சொல்றது, வண்டியில போகும்போது அடிபட்டு ரோட்ல வந்து சராச்சிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. வாவ். It's called SFX makeup, so this is directly on the skin. So this happens faster. ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு ஒரு காய 5 நிமிஷத்துல இருந்துச்சு. Fast, easy. Yeah. Thank you so much, Shobika. Thank you. I'll remove it later. Hi, hello, வணக்கம் Indian Glitz friends. I am Shiva. And நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம். செலிபிரிட்டி இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேர்கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த செலிபிரிட்டி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு படம் நம்ம தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பயந்து போகணும் இல்லையா? அப்படி பயப்படுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு மேக்கப் வந்து இருக்கணும் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ அந்த மேக்கப்பில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து பல்லவி ஷரஃப். அவங்க தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ வந்திருக்காங்க. ஸோ இன்வைட் பண்ணலாம். வணக்கம் பல்லவி. வணக்கம். ஸோ பல்லவியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து வாவ் ஒண்டர் விமன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிகாஸ் இவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர், டாட்டூ ஆர்டிஸ்ட், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், டாக்குமெண்ட்ரி டைரக்டர் அண்ட் ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்.
ஸோ இவ்வளோ விஷயம் சின்ன வயசுல பண்ணியிருக்க ஒரு சூப்பர் விமன் தான் வந்து பல்லவி. அண்ட் உங்களை இன்டர்வியூ பண்றதுல ஐம் ஸோ ஹாப்பி டுடே ஹியர். தேங்க்யூ ஸோ மச், ஆனஸ்ட்லி தேங்க்யூ. ஆக்சுவலி பல்லவிக்கு வந்து மதர் டங் வந்து குஜராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷ் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்காக சென்னை வந்தவங்கள நம்ம பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம் நம்ம ஸ்டுடியோல. அதுவும் வந்து ஒரு சூப்பர் ஃபிலிம், நம்ம டைரக்டர் செல்வராகவன் சாரோட சாணி காகிதம்காக ஷூட்டுக்காக அவங்க வந்திருக்காங்க. பட் படத்தை பத்தி எந்த ஒரு சீக்ரெட்டும் அவங்க ரிவீல் பண்ண போறது இல்ல. பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. சோ நம்ம தமிழ்ல கேட்டாலும் இங்கிலீஷ்ல கேட்டாலும் அவங்க வந்து இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணுவாங்க. சோ ஆடியன்ஸ் ப்ளீஸ் when did you learn about prosthetic makeup? So it was actually in 2017 when I actually, as you said, I did my master's in filmmaking, and as a part of my final project I needed a prosthetic artist for my film. Okay. I needed like a burn makeup, and they were charging almost 1 lakh. All right, for a 2-day 3-day shoot. Okay. And it was a school project. It was not like a proper film. There was no producers, nothing. It was just a project. College project. Exactly. Okay. I watched YouTube videos. I bought the material from there. Now, luckily, I studied abroad. So over there, Halloween and all that is very common, right? Okay. So the materials are easily available. So I bought the material, saw YouTube videos, tried the makeup on myself. Then I did it on my friend. And then I did it on my artist. Okay, so as soon as I came back, I told my parents that this is what I want to do. Okay, and they were like, you've just spent an entire year doing filmmaking. You cannot jump into makeup. Okay, it's like, it's different. Even though it's part of filmmaking, it's different. So they told me, give it a year. Give it 1 year. See how it goes. You know, try filmmaking, try cinematography. Okay. If it doesn't work out, then you know you can go into prosthetics. I said okay. In that 1 year, I kept on, the materials I'd got along with me, okay? So I kept trying to do makeup on myself, Before on that, my mom. do you know anything about makeup? Nothing at all. Huh? Nothing at all. Nothing, absolutely nothing. I still don't know cosmetic makeup. You don't even makeup. know about the basic. Oh my god. எவ்வளவு பொறுப்பான பொண்ணு தெரியுமா பல்லவி. ஆனா அவங்க ஃபில்ம் மேக்கிங் ஆக்சுவலா படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போயிருக்காங்க. அதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் செலவாகும். ஒரு எரிஞ்சு போன ஸ்கின் மேக்கப் போடுறதுக்கு அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும். பட் அதுக்கு ஸ்கின் எரிஞ்சு போன மாதிரி இப்போ மேக்கப் போடணும்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னோன்னா அம்மா அப்பாவுக்கு செலவு வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தானே யூடியூப்லாம் பார்த்து மெட்டீரியல் வாங்கி கத்துக்கிட்டாங்களாமா. இட்ஸ் சோ ஸ்வீட். யூ ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் டாட்டர். Thank you. Okay, and then very interesting. So then when I did makeup on myself at home, all right? So I did it at home, and then I did it on my mom, on my dad, okay? They were like my little models. All experiment. And so I would just imagine something and then I would create it on them. At one point, on Facebook, I would put up a status, you know, saying, tell me what to do next. And, you know, some people would tell me, create this attack, create a burnt look, create this. And then I would do that, and then I would keep uploading pictures on Facebook. So seeing those Facebook pictures, somebody contacted me for my first film. It's a Kannada film. And at that point, I had no formal education in prosthetics. Makeup is zero. Makeup is still zero. Okay? All I apply is one lipstick. Okay, that's about it. So I shot my first film without any formal knowledge. Shot the first schedule. And then after that, there was a 4 months gap before the second schedule. In those 4 months, I went to London. I did a course in prosthetics, which was a 7-week intensive course. And I came back. And since then, I've just continued. And after that, then Game Over came, Saani Kaidam, with Kirti Suresh, lots of other movies. And currently, I'm on my 12th film. I'm on my 12th film right now, yeah. There are very few films that need it throughout. Like, for example, Sand Ki Aankh, which is a Bollywood film, they needed it for 2 months. So it was only like 40 to 60 days, all right? Whereas any other film, I work for like 2 days, 4 days. Saani Kaidam again was a longer schedule. It was around 35 plus. So it all depends. So therefore, it's easier to like finish more number of movies and, you know, get it on your badge because it's just 2 days, 3 days, yeah. As a female professional, did you experience any risk situation? So touch wood, my experience in the industry has been really good. Okay, like has been really respectful, really good, and I felt safe. Honestly, I felt safe no matter which industry I've worked in. There are many times that I'm the only girl on set.
Really? Okay, that happens, and even sometimes when there are like proper night shoots and all of that, like I'm the only girl on set, that happens. But did you feel safe? Absolutely. நெட்ரிகன் அப்படிங்கிறதே அந்த பேரே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 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 ஸ்கேரியா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இந்த படத்துல உங்களோட மேக்கப் அஜ்மலுக்கு எப்படி இருந்தது? The entire experience, I would say, was again like very good. It was a very long process though, because it took 3 hours to apply the makeup on him every day. Yeah, so we shot for about 3 days. I think it was about 3 days with this particular makeup. So it took us 3 hours every day to apply. Just to apply the makeup. அதுக்கப்புறம் அவர் ஷூட் போனாரு. Yes. பட் 3 hours அஜ்மல் எப்படி பொறுமையா இருந்தாரு? He would go to sleep. தூங்கிடுவாரா? So initially, so first he would sit and we would like get the marking properly. I would apply it properly. Then he would go to sleep, and it also worked for me because if he's lying down, it's easier to blend it than standing. So he would lie down, he would go to sleep, because 2-3 hours, right? Nothing to really do. So then he would go to sleep and I would finish doing the whole thing. நெட்ரிகன் மூவி ஷூட் அப்ப நயன்தாரா மேம் பாத்தீங்களா? So I didn't really converse a lot with her because she was busy and I was working more with Ajmal sir. But whatever conversation I did have with her, again, so the first time that I actually had a conversation with her, I did the makeup. He went on set. She was shocked looking at him. Okay. Nayantara was really shocked looking at him. Ajmal Nayantara ma'am shocked ஆயிட்டாங்களா? Okay, and I think pretty much everyone on set, because they were only like the director knew what was coming up, but not for the other people. So she approached and told me that it's very nicely done. உங்ககிட்ட வந்து அவங்க பேசினாங்க. Yes. பாத்தீங்களா? இது ஒரு talent. அதாவது திறமைக்கான அங்கீகாரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. That's you get. Yeah. See, that is one thing I always work towards, okay? Because I know many people end up asking me, or they tell me that, okay, how will you talk to this actor? Or go and talk to that actor. And for me, it gets a little weird, okay? Like, how do I go and just start talking to an actor who's preparing for their set, who is in a particular mindset for the role and everything, right? So I don't like to go and disturb them as such. So there's one thing which I always tell my friends is that I will put in my 100% to do my work in such a way that the actor automatically then comes and compliments or asks something about it. There are so many technicians on set, right? There are so many technicians on set. Everybody cannot go and disturb her, talk to her and all of that, right? And she'll be in a mindset, like even if I do approach, okay, let's say she is there and even if I do approach, she might not open up. There's a chance she'll just say good evening and go back to her work. Like she will not actually pay attention to who you are because there are so many people on set, right? So the idea is to basically do some really good work that then she wants to know who's the person who's done that work, right? And then she's open to talking. And so then I would talk to her. I did. You made it to turn back her towards you. And I was very lucky that she, saw it and that she wanted to appreciate, because there can be people who, see it but don't say anything. Seriously, she wanted right? to appreciate your work. So I think it was very sweet that she said that. Yes. இப்போ சாணி காகிதமுக்கும் நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. And செல்வராகவன் சார் பத்தி சொல்லியே ஆகணும். And கீர்த்தி சுரேஷ் மேம். Yes. அந்த ஷூட்டிங்ல என்ன கதைன்னுலாம் எங்களுக்கு சொல்ல வேணாம். பட் அவங்களோட உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அது மட்டும் சொல்லுங்க. Whether it's on screen, whether it's off screen, whether it's when we are traveling or anything, it's always been an extremely humble experience. Extremely humble experience. And I think I love Selvaraghavan sir's smile, like, so initially I was a little scared of approaching him. I wanted to show him my work, okay, but I was a little scared, okay, because so for the role that he's playing a very serious role, okay. So Selva sir, yes. Oh, it's a serious story. So he had a very serious face on, okay. So I was a little scared of, should I disturb him? Should I talk to him? I wasn't sure. So Kirti actually helped me out, and Kirti ma'am actually introduced me to him and told him what I do, and then immediately one big smile came on his face, and I think that's the cutest part. I think that's super cute. செல்வராகவன் சார் உடனே ஸ்மைல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல? நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. Every time we would meet on set and I would be like, good morning sir, good evening sir, bye sir. Yeah, so I think that way I just love being like that with everyone. Yeah. Then I was fine. Then it was all sweet and all that. So I
I think the best part I love about her is her warm hugs. Okay, Oh. yeah. Every Like, day? not every day. No, not every day. But like the first time that I met her, okay, first time that I met her, and she had come home. She had come Okay. to my home studio, and we had done the live cast. Okay, so that's a mold of her face that I had Where? In taken in Hyderabad. Yes. Oh, Hyderabad All right. வீட்டுக்கே வந்தாங்களா? Yes, yes. Nice. So she came home and we did a live cast of her. And after finishing that, you know, and she complimented my house, and then she said that, you know, thank you so much. And she came and approached and hugged, you know, and I just felt like that was such a humble thing for someone to do, you know, like, because it's commonly heard, you know, like people have attitude, this, Celebrities that. now Exactly, attitude like, இருக்கும். yeah, it's more like it's all heard like that, right? Like all of that's there. But to see her be so down to earth, come and, you know, and give a nice warm hug and say that, okay, And we'll see you appreciation. soon, and Yeah. appreciation, exactly. I think that was very sweet. And even like on the last day of shoot and everything, it was very sweet the way she'd be like, okay, you know, see you soon and all of that. And I just think it means a lot to me when somebody comes and like hugs like that. It was very sweet, yeah. So பல்லவி, இப்போ உங்களுக்கு என்னென்ன தமிழ் வார்த்தைகள்லாம் தெரியுதோ அதெல்லாம் வரிசையா பேசுறீங்க. Okay, damn it, I didn't Yes. get it. No, I don't know what it means. Say it again. What do you know about the Tamil words you can say? வணக்கம், சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். நன்றி, ஆமா, எல்லாம் இல்ல, ஆமா, இல்ல, நன்றி, வணக்கம். சொல்லுங்க. I think that's about it. Okay. Super. So Thank you. next time நீங்க சென்னை வரும்போது Definitely. இன்னும் நிறைய, தமிழ் பேசணும், sentence makeup பண்ணுங்க. Yeah. நான் believe பண்றேன். I'm trying, like slowly learning new words. Super. Because the thing is that even when I'm on set, I'm just there for like few days, 2 days, 3 days, you know, one day. So I learned, like in Kannada, I was learning Kannada, and then I came to Tamil, and then I got confused as to which words are what. So that's the kind of thing. But yes, I'm definitely trying, and yeah. ஆக்சுவலா பல்லவி, நாங்கெல்லாம் வந்து பொழுதுபோக்குக்காக ஹாரர் மூவியும் த்ரில்லர் மூவியும் பார்க்கறதுக்கு தியேட்டர்ஸ் போவோம். இப்போ ஓடிடியில் பார்க்குறோம். பட் நீங்க அந்த ஹாரர்லையும் அந்த த்ரில்லிங்கையுமே வந்து உங்களோட ப்ரொஃபஷனாக உங்களோட கெரியராக வச்சுருக்கீங்க. பட் லைட்டை போட்டுட்டு தூங்கினாலும் கூட நீங்கள் ஒரு தைரியமான பெண். You are a bold woman, I'm saying. Thank you. And thank you so much. இன்னொரு வாட்டி சென்னை வரும்போது கண்டிப்பா நீங்க இந்தியா கிளிட்ஸ் ஸ்டுடியோ வரணும். Thank you so much. Thank you so much. Thank you. பல்லவி. Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Vellam, Thanjavur. Programs in Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, Innovate, Transform.